அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கீழே போஸ்ட் ஒன்று போட்டிக்கிறேன், சின்ன கணக்கொண்டு தான். அப்போ அது சிலவங்களுக்கு சில டவுட்ஸ் இல்லை, டைப் பண்ணி போட்டதால் சில டவுட்ஸ் இருக்குது. அது என்னென்றால், நீங்கள் மனசில் ஒரு நம்பர் உண்டு, வேண்டிய ஒரு நம்பர் நினைக்கணும். நினச்ச நம்பரை 2ஆல் பெருக்கிட்டு வார ஆன்சரோட 5 கூட்டி அதோட வார ஆன்சர் 5 கூட்டும்போது வார ஆன்சர் 5ஆல் பெருக்கிட்டு அந்த ஆன்சர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக 100க்கும் 0க்கும் 100க்கும் இடையில் 0 to 100க்குள்ளால் ஒரு நம்பரை எட் பண்ணுவேன். ஈவன் 1 to 99 வரை எட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. 0க்கும் 100க்கும் இடையில் ஒரு நம்பரை எட் பண்ணிவிட்டு வார ஃபைனல் ஆன்சரை சொல்லுங்கள். ஃபைனல் ஆன்சரை சொல்லுங்கள். அடுத்ததாக நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு 0 to 100க்கு ஒரு ஆன்சர் எட் பண்ணுறீங்களா நம்பர், அந்த நம்பர் எந்த 10க்கு இடையில தான் கேட்டால். எக்ஸாம்பிளுக்கு 27 20க்கும் 30க்கும் இடையில் எட் பண்ணின நம்பர். ஃபைனல் ஆன்சர் எந்த 10க்கு இடையில கேட்கல, ஃபைனல் ஆன்சரை சொல்லணும். இப்போ இவன் 40 இருந்தால் 40 to 50ன்னு சொன்னால் பரவாயில்லை. 40 சொன்னால் நம்பர் 40 to 50க்கு இடையில. இப்போ 70 70 to 80க்கு இடையிலன்னு சொல்லலாம். 75 என்றால் 70 to 80க்கு இடையில. அதாவது நீங்கள் எட் பண்ணுற நம்பர் எந்த 2 10க்கு இடையிலன்ற கேட்குறேன். அடுத்ததாக அந்த நம்பர் எட் பண்ணின பிறகு வார ஆன்சர் என்ன ஆன்சர் ஃபைனல் சொன்னால் சின்ன ட்ரை ஒன்று பண்ணலாம். 2 நம்பர்ஸுக்கும் சின்ன ட்ரிக்ஸ் ஒன்று ட்ரை ஒன்று பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 4 நினச்சிங்களா இருந்தால் 4 2ஆல் பெருக்கினால் 8, 5 கூட்டினால் 13, அதோட 5ஆல் பெருக்கினால் 65. அப்போ அந்த 65 ஓகே கேட்டும். அது இல்லாமல் வேறு நீங்கள் நினைக்கிற நம்பரை கூட்டினால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 20 கூட்டிங்க எப்பவுமே, அப்போ நீங்கள் 65 20 கூட்டினா 85. அப்போ நீங்கள் என்கிட்ட 85 சொல்லியும் இப்போ 20 கூட்டினதால் 20க்கும் 30க்கும் இடையிலன்ற மாதிரி சொன்னீங்களா இருந்தால் நான் அந்த 2 நம்பரையும் நீங்கள் நினச்ச நம்பரையும் லாஸ்ட் எட் பண்ணின நம்பரையும் கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். ஓகே, ஜஸாக்குல்லாஹ் ஹைர். சி நோட் ட்ரை தான்.